மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எங்கள் வீட்டில் என்ன மண் யூஸ் பண்ணீங்க, என்ன ஜல்லி யூஸ் பண்ணீங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணீங்க, உங்கள் இடம் எவ்வளவு, உங்கள் வீடு சைஸ் எவ்வளவு, என்ன ரூம் இருக்குது, என்ன கதவு, என்ன நிலம், அது இது நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். வீட்டு சம்மந்தமாக தான் முழுக்க முழுக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? யூடியூப் சேனல் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கும் எங்களை மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குதா? வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும், வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இலவசம் கிடையாதுங்க, பெய்டு சர்வீஸ் தான். என்னுடைய ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்கும். யூடியூப் சம்மந்தம் இல்லாமல் வீடு பற்றி, என்னோடய பர்சனல் பற்றி நிறைய பேசியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஒரு பொண்ணு வந்து கைத்தில் மஞ்சள் தடவுங்கக்கான்னு ஒரு 3 கமெண்ட் ஒரே வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு 10 நாளாக, ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சளி ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு எப்போயும் குளிர் காலத்தில் தான் இந்த பிரச்சனை வரும். இப்போ என்னன்னே தெரில, என் குரல்லையே உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்த ஒரு வாரமாக டிஃப்ரெண்ட்டில் எனக்கு வந்து இந்த சளி பிரச்சனை இருக்குது. அதனால் என்னால் தலைக்கு குளிக்க முடியல. ரொம்ப ஒரு 2-3 நாளாக குளிக்கவும் முடியல. ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டில் என்னால் மூச்சு விட முடியாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தொண்டை எல்லாமே அப்படியே காஞ்சு போயிடுது நைட்டில். அது என்ன எதுக்காண்டி காரணம் தெரில. நானும் தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்ன காரணம் தெரில. அதனால தாங்க குளிக்காமல் கயிறில் மஞ்சள் தடவாமல் இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து தலைக்கு குளிச்சாச்சு, வேறு வழி இல்லை. தலை அழுக்காயிரும், அப்புறம் நமக்கு அதே டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்துடும். சரி, ஓகே. எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சிமெண்ட் பயன்படுத்தணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டாட்டா சிமெண்டாம், அப்படி தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். டாட்டா இல்லை, டால்மியா சிமெண்ட். டா மறந்து போயிடுச்சு. டாட்டான சிமெண்ட் இருக்கானே எனக்கு தெரியாது. டால்மியா சிமெண்ட்டு அப்படி சொன்னாங்க. கம்பி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கம்பியாங்க. இதோட விலையெல்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லா பொருளுமே நாங்கள் அந்த வீட்டில் தான் வச்சுருந்தோம். எல்லாத்தையும் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அங்கே நாங்கள் இருந்த வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு காணாமலாம் போனதில்லை. நாங்கள் அங்கேயே தானே எல்லாமே வச்சுருந்தோம். நம்ம வீடு அதில் ஒரு 4 வருஷம் அந்த வீட்டில் தானே இருந்தோம். அங்கே எதுவுமே காணாமலாம் போனதில்லை. அது என்னவோ நம்ம நேரங்காலம் திருடிட்டு போயிட்டாங்க. கம்பியிலேருந்து எல்லா பொருளுமே அந்த வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருந்தோம். அங்கே ஒரு மிஷின், ஒரு சின்ன ரூமு மாதிரி இருக்கும். அந்த மிஷின் ஜாமான் அதெல்லாம் வைக்க, அந்த கரண்ட் பெட்டி பாக்ஸோடு அதுக்குள்ளே தான் எல்லாமே வச்சுருந்தோம். அந்த மாதிரி கட்டிங் மிஷினு, வயரு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வயர் வாங்கி இங்கே வீட்டில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து கிடைக்கலங்க. மணல் வந்து இப்போ நிறைய ஆறுலாம், கும்பகோணத்தில் ஆற்றுலலாம் தூர் வர்றாங்க, அகலப்படுத்துகிறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபுல்லாக ஆகாய தாமரையாக படர்ந்து கிடந்த இடம் இப்போ வந்து சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேலையாக கும்பகோணம் போகும்போது பார்த்தேன், ஜேசிபிலாம் வச்சு. ஏன்னா மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கழிவுலாம் கொட்டுறாங்க. அதெல்லாம் சுத்தப்படுத்தும் போது பார்த்தேன். அந்த மண் வந்து நமக்கு கிடைக்கல, மணல். அதனால் பார்த்திங்கன்னா எம்சாண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்சாண்டு, பி சாண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருப்பு கலர் சல்லி மாதிரி மணலாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். முன்னெல்லாம் பார்த்ததில்ல. அதுதான் வந்துச்சு. எங்களுக்கு வீடு கட்டுற செலவில் வந்து முக்கியமாக கம்மியாக இருந்தது என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்டு, தண்ணி. இது ஏற்கனவே நாங்கள் அதில் இருந்த வீடு தாங்கிறதுனால இந்த கரண்டு தண்ணி செலவும் இல்லை. இல்லாட்டி இப்போ 15 லட்ச ரூபா கடை 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருந்ததில் அந்த போரும் கரண்ட் இல்லாமல் தான் நேரம் 20 ரூபா நெருக்கி வந்திருக்கும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வீடு கட்டுற இடத்தோட அளவு எவ்வளவுன்னு கேட்டாங்க. இடத்தோட அளவு வந்து மொத்தமே 1000 சதுரடி. அதில் வந்து ஒரு 200 சதுரடி விட்டுட்டோம். இதுக்கு நான் மாடிப்படிக்கு மடக்குப்படி கொஞ்சம் அந்த ரூம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் அந்த 200 சதுரடி விட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப பெரிய வீடு கட்டுற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. அந்த இருந்த பணத்துக்குள்ளே நம்ம அது ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வந்து கட்டிக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சதுரடி, எத்தனை சதுரடியில் அதில் வீடு கட்டியிருக்கோம்னா 800 சதுரடியில் வீடு கட்டியிருக்கோம்.
2 ரூமு, ஒன்று வந்து கொஞ்சம் நார்மல் ரூமு, இன்னொன்று கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்கும். ஒரு அட்டாச்சு பாத்ரூமு, ஒரு நார்மல் டாய்லெட்டு, ஒரு நார்மல் பாத்ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விருந்தாடிகளோ யாராவது வந்தாங்கன்னா தனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியே பாத்ரூம். இது வரக்கூடாது, நிறைய வீட்டில் எங்களுக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. சரி, வேறு வழி இல்லை, என்ன செய்ய, வச்சுட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹால்லையே சாமி மாடம் வந்து வச்சுருக்குறாங்க கிழக்கு வாத்து. நம்மளுக்கு வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தெற்க வாத்த வாசை வீடு வந்து நமக்கு தெற்க பார்த்த வாசல் வருது. வந்து இருந்தது கிழக்கு பார்த்த வாசல், தெற்க ரெண்டு பக்கமும் கேட்டு இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டு தான் ஒரு பக்கமே மட்டும் வச்சாச்சு. மிச்சம் நம்ம கையில் ஏதாவது காசு கடைசியில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிட்டா எப்படியாவது காம்பவுண்டு போட்டுருவோம் அப்படின்னு. இன்னும் எங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா தேவைப்படுது. கணக்கு போட்டால் அது ஒரு பக்கம் போகுது. கதவுலாம் விலை ரொம்ப கூட. ஒரு பக்கம் இப்போ வந்து இந்த ஜாமான்கள்லாம் வாங்கி டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு தான் கதவு போடுவாங்க. இந்த பாதுகாப்பு இல்லாதனாலே நீங்கள் இப்போ வந்து அவசரமாக ஒரு கதவு வாங்கி ரூமுக்கு போட்டு வச்சுருக்கோம். அந்த கதவு வாங்குறது, அதுக்கு வந்து கூலி, அதுக்கு ஒரு தனி கூலி அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்காத செலவுகள்லாம் வீட்டுக்கு வரும். இன்னொன்று வந்து இடம் நீங்கள் வாங்கி கட்டுனீங்களா உங்கள் இருந்த இடமான்னு கேட்டிங்க. அது நாங்கள் ஏற்கனவே வீடாக இருந்தது தான். வீடு இடிஞ்சதுனால தான் நாங்கள் வாடகைக்கே வந்தோம். இடம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமனாரே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து அவங்க வேலை பார்த்து வாங்கின இடம் தான். அது இப்போ வாங்கினதில்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. வீட்டுக்கு மொத்த பட்ஜெட் எவ்வளோ வந்திருக்குன்னா இது வரைக்கும் 15 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க. இப்போ எங்கள் கையில் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. டைல்ஸ் போடணும், பெயிண்ட் அடிக்கணும், கதவு வாங்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. டாய்லெட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும். பார்த்துக்குறோம், கடவுள் ஏதாவது நமக்கு ஒரு வழி விடுவார். அடுத்து வந்து இன்னும் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? வீட்டுக்கு வந்து எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இறங்கணுன்னா ரொம்ப கம்மி தாங்க. 4 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், 3 ரூபா 4 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், கம்மி தான். ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஒரு 3.5-3க்குள்ளே அவ்வளோதான் வச்சுருந்தோம். இந்த நகை நட்டு ஒரு 7 பவுனு தான் எங்கள் அம்மா போட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 பவுன் போட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லாமக்குள்ளாமே விற்றுட்டு வந்துட்டார். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே என்கிட்ட சொல்லாமே விற்றுட்டு வந்துட்டார். நான் எனக்கு வச்சுருந்த நகையை தான் பத்திரப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து அதைத்தான் அடகு வச்சு இடம் வாங்கினோம். அந்த இடத்த தான் விற்று கடங்கப்பு கட்டி பாதி மறுபடியும் அடகு வச்சு தான் வீட்டுக்கு வந்து பாதி அடகு வச்சுருக்கு. எல்லாருமே இங்கே வந்து கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது. கடன் வாங்கி போவாரே, நாங்களும் கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம். நம்பிக்கை இருக்குது, உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.